பர்மா இப்போ மியான்மர்னு கூப்பிடுறாங்க இல்லையா, அந்த மியான்மர் நாட்டோட புதிய தலைநகரம் நேப்பிடோ, அதை பற்றி தான் பேசுகிறோம். என்னது மியான்மர் தலைநகரம் நேப்பிடோவா? அது ரங்கூன் இல்லையா அப்படின்னு சிலர் கேட்கலாம். அது நமக்கு ஞாபகம் இல்லாத விஷயம் இல்லை, அந்த ஊரில் உள்ள ஜனங்களுக்கே அது ஞாபகம் இல்லை. ஓனராக இருந்தால் ஓரமாக போடான்ற மாதிரி தலைநகரமாக இருந்தால் தனியாக கொண்டு போய் வச்சுக்க அப்படின்னு யாரும் சீந்தலை. ஏன், எதுக்கு, எப்படி, சும்மா மறுக்கணும்? பார்த்தலாமா? வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. மியான்மர் நாட்டோட அரசியல் வரலாறு ரொம்ப சிக்கலானது. 1948 அந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் கூட அங்க ஜனநாயக ஆட்சி ரொம்ப வருஷம் நீடிக்கல. 1962 அங்க ஒரு ராணுவ ஆட்சி வருது. அப்புறம் 88 மிகப்பெரிய மாணவர் புரட்சி. அதுலதான் ஆங் சான் சூகி ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சாலும் கூட அந்த மாவை ஆட்சி செய்ய விடாம 15 வருஷம் வீட்டுக்காவல்லையே வைக்கிது ராணுவம். அதுக்கு பிறகு 2015 சூகி மறுபடியும் ஜெயிச்சாலும் கூட அவங்க பெருசா அந்த நாட்டு அரசியல்ல சோபிக்க முடியல. அப்புறம் மறுபடியும் ராணுவ ஆட்சி, இப்போ வரைக்கும் ராணுவ ஆட்சி தான் அங்க கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. இதுக்கிடையில 2002 மியான்மர் ஆட்சி பண்ணிட்டு இருந்த அப்போதைய ராணுவ ஜெனரல் டன்ஸ்வே அவரோட ஆட்சி காலத்துல புதுசா ஒரு தலைநகரத்தை உருவாக்கும்னு டிசைட் பண்றவர் இவர் தான். ஆனா அதிகாரப்பூர்வமா எதுவும் அறிவிக்கல, ரகசியமா ஒரு இடத்த பிடிச்சி தலைநகரத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கும் எதுவும் சொல்லப்படலை. ஆனா கட்டுமானங்கள் தொடர்ந்து நடக்க கூகுள் மேப்ல அங்க ஏதோ ஒரு பிரம்மாண்டமான கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரகசியமா பேசிக்கிறாங்க. மக்களுக்கு ஒன்றும் புரியல. 2005 தான் இந்த ஜெனரல் டன்ஸ்வே இப்படி ஒரு தலைநகரத்தை கட்டிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தை அறிவிக்கிறாரு. அந்த தலைநகரத்துக்கு பேரு நேப்பிடோ அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. ஆனா ஜனங்களுக்கு என்ன புரியல அப்படின்னா, இவர் சொல்ற அந்த தலைநகரம் அமைகிற இடம் இப்ப இருக்கிற ரங்கூன் அப்படின்ற இடத்துல இருந்து 320 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது. சென்னை இங்க இருக்குது. திடீர்னு நாளையில இருந்து சென்னை உங்களுக்கு தலைநகரம் கிடையாது, அந்த பக்கம் புதுக்கோட்டை சிவகங்கை பக்கத்துல மாத்த போறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவர் 320 கிலோமீட்டர் தள்ளி அந்த தலைநகரத்தை கட்டுறேன் அப்படின்னு அறிவிக்கிறார். ஜனங்களுக்கு ஏன் எதுக்குன்னு புரியலைங்கிறது ஒரு பக்கம், ஏன்னு கேள்வியும் கேட்க முடியாது. அது இராணுவ ஆட்சி, அவன் சொன்னா இவங்க கேட்டுக்கணும். இவங்க எதுவும் கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் ரைட்ஸ் எல்லாம் கிடையாது. ஏற்கனவே தலைநகரத்தை மாத்துறது அப்படின்ற ஆக்டிவிட்டியில பல நாடுகள் ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க. எகிப்து, பாகிஸ்தான், பிரேசில், இந்த மாதிரியான நாடுகள்லாம் ஆல்ரெடி தலைநகரத்தை மாத்திருக்கிறாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருந்துச்சு. மியான்மர்ல அப்படிப்பட்ட எந்த காரணமும் இல்லை, அதிகாரப்பூர்வமா இவங்களும் சொல்லலை. பட் பத்திரிகைகள், ஆய்வாளர்கள் இவங்கெல்லாம் ஒரு சில காரணங்களை அதுக்கு பிறகு தொடர்ந்து சொன்னாங்க. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னாக்க, ரங்கூன் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு 70 லட்சம் பேர் மக்கள் அங்க வாழ்றாங்க. 2050 இது 2 மடங்கு ஆயிரம் இந்த மக்கள் தொகை. இந்த நகரத்தை தாங்காது, அதனால இவ்வளவு பெரிய சைஸ் மக்களை தாங்கிறதுக்காக ஒரு பெரிய நகரத்தை உருவாக்குறோம் அப்படிங்கிறது ஒரு காரணம். அப்புறம் ரங்கூன்கிறது கடற்கரையை ஒட்டி இருக்குது, இது எந்நேரமும் எதிரிகள் தாக்கக்கூடும், அமெரிக்கா நம்ம ஏதாவது பண்ணிடுவோம், அதனால மாத்திரம் அப்படின்னு ஒரு காரணம். அப்புறம் ரங்கூன் பிரிட்டிஷ்காரர் ரூல் பண்ணும்போது அவன் சௌரியத்துக்கு கடற்கரை ஓரத்துல இந்த உள்ளூர்ல இருக்க ப்ராடக்ட் எல்லாம் அவன் ஊருக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு போலாங்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரா அவன் வசதிக்கு உருவாக்கி கொண்ட ஒரு நகரம், அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அவசியம் இல்லை, அதனால மாத்திரம். இப்படி பல காரணங்கள் சொன்னாங்க. இதுல கூடுதலா அந்த ஜெனரல் டன்ஸ்வே ஜோசியத்துல ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். ஜோசியக்காரர் நீ தலைநகரத்தை மாத்துப்பா, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் மாத்துறாரு அப்படின்னு இன்னொரு காரணம். ஆனா இந்த எந்த காரணங்களும் உண்மை இல்லை. உண்மையான காரணம் வேற, அதை பிறகு பார்க்கலாம். இப்போ இவங்க உருவாக்குன அந்த நேப்பிடோ அந்த தலைநகரத்தோட பிரம்மாண்டம் எப்படிப்பட்டது அதை முதல்ல பார்த்தலாம். நேப்பிடோ அப்படின்னா ராயல் ரெசிடென்ஸ் அப்படின்னு அர்த்தம், அதாவது அரசனின் ஊர் அந்த மாதிரி அர்த்தம். பேருக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா அந்த கட்டுமானம் இருந்துச்சு. 4800 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இது எவ்வளவு பிரம்மாண்டம்னு புரிஞ்சுக்கட்டும்னாக்க, சென்னையோட சதுர கிலோமீட்டர் பரப்பளவு 430-36 இந்த ரேஞ்சில். இதை போல 10 மடங்கு பெரிய ஊர் அவங்க புதுசா கட்டின அந்த நேப்பிடோ. 20 லைன் ஹைவே, நமக்கு 4 வழிச்சாலை தெரியும், 8 வழிச்சாலை தெரியும், அங்க 20 வழிச்சாலை, அவ்வளவு பிரம்மாண்டமான ரோடு. அதுபோக 100 லக்ஸூரி ஹோட்டல்ஸ், அப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மியான லக்ஸூரியில இன்னும் 100, அப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மியா இன்னும் கொஞ்சம் 150, இப்படி மொத்தம் 350 லக்ஸூரி ஹோட்டல்ஸை அரசாங்கமே கட்டுது. அப்புறம் பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் அதை கட்டுறாங்க, ஏர்போர்ட், கோல்ஃப் மைதானம், மியூசியம், மிருக காட்சி சாலை. அதை விட முக்கியமா பர்மா அதோட தலைநகரம், பழைய தலைநகரம் ரங்கூன் இருக்கு இல்லையா, அதோட அடையாளமா இருக்கிறது உப்பாட்டி டாண்டி பக்கோட்டா அப்படின்ற
ஒரு புத்த மத அடையாளம் அது. அந்த பில்டிங் எல்லாத்துலேயும் நீ ரங்குன்னு போட்டாலே அந்த ஃபோட்டோ தான் வரும். இவங்க புதுசாக உருவாக்குன தலைநகரத்தில் அந்த உப்பாட்டி டாண்டி பக்கோட்டா அப்படிங்கிற புத்த மத அடையாள சின்னத்தை அப்படியே ரெப்ளிகா பண்ணுறாங்க. டிட்டோ அங்கே எப்படி இருந்துச்சோ அதே போலவே இந்த நேப்பிடோவிலையும் கட்டுறாங்க. அப்புறம் 31 பில்டிங்குகள் கொண்ட பிரம்மாண்டமான பாராளுமன்ற கட்டடம், 100 ரூம்களை கொண்ட பெரிய அதிபர் மாளிகை, 1200 அப்பார்ட்மெண்ட்ஸ். இந்த அரசு துறை அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் தங்குறதுக்கு 1200 அப்பார்ட்மெண்ட்ஸ் நகரத்தோட வெவ்வேறு பகுதியில். இப்படி இது ரொம்ப சுவாரஸ்யமானது என்ன அப்படின்னாக்க, மிலிட்ரி ஜோன். மொத்த ஊருமே ஒரு மிலிட்ரி ஜோன் தான் அந்த நேப்பிடோ நகரமே. அதை 2 வகையாக பிரிக்கிறாங்க. முதல் ஜோன்ல எல்லா வகையான அரசு துறை அலுவலகங்கள் இருக்கும். அதாவது ஒரு துறைக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ், இப்போ காமர்ஸ், அக்ரிகல்ச்சர்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ் இப்படின்னு ஒவ்வொரு துறை இருக்கு இல்லையா, ஒவ்வொரு துறைக்குமான தலைமை ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்கும். ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒரு கலர் அடிச்சிருப்பாங்க. அந்த கலரை வச்சு அது என்ன ஆஃபீஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு பச்சை கலர் பில்டிங் அப்படின்னா அது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ், சிவப்பு கலர் பில்டிங்னா அது வந்து ஃபினான்ஸ் ஆஃபீஸ், இப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதிலிருந்து 11 கிலோமீட்டர் தள்ளி ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஏரியாவில் பிரத்யேகமான இன்னொரு மிலிட்ரி ஜோன். அது என்னன்னா முழுக்க இராணுவத்துக்கான உயர் தலைமை அலுவலகம், அந்த உயர் அதிகாரிகளுக்கான குடியிருப்பு, ரிட்டையர்டான உயர் இராணுவ அதிகாரிகள் தங்குற இடம் அப்படின்னு கம்ப்ளீட்டா இராணுவத்தோட கண்ட்ரோல்ல அந்த ஜோன் இருக்கும். அது மட்டுமே பல கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ளது. இந்த மெயின் ஏரியாவில இருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தள்ளி அதை வச்சிருக்காங்க. அங்கே வேற யாரும்லாம் அங்கே போக முடியாது. சாதாரண ஜனங்கள்லாம் அது பக்கத்தில் கூட போக முடியாது. போகணும் அப்படின்னாக்க மனு எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கி இப்படி தான் போகணும். 2002 இந்த கட்டுமானத்தை ஆரம்பித்து 2005 அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணி 2012 கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் யாரும் அங்கே ஷிஃப்ட் ஆகி போகலைன்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஏன் போகலை அப்படின்னா, அரசு துறை ஊழியர்களுக்கு வேற வழி இல்லை. இராணுவ அரசு உத்தரவு போட்டால் போய் தான் ஆகணும், நான் வரமாட்டேன்லாம் சொல்ல முடியாது. அவங்க போயிட்டாங்க. அவங்களும் கூட முழுசா அந்த நகரத்துக்கு ஷிஃப்ட் ஆகலை. போய் வேலை பார்க்குறாங்க. வீக்கெண்ட் ஆனால் மறுபடியும் ரங்கூனுக்கே வந்துடுறது, அல்லது அந்த நேப்பிடோ தலைநகரத்துக்கு வெளியில ஏதாவது வீடு இருக்கும் இல்லையா, அங்கே வாடகை எடுத்து தங்குறது. இப்படியே அரசு துறை ஊழியர்கள் பண்ணியிருக்கிறாங்க. மற்றவங்க யாரும் அந்த பக்கம் போகவே இல்லை. ஏன் போகலை அப்படிங்கிறதுக்கு பல காரணம். ஒன்று, அது கம்ப்ளீட்டாக ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவாக இருக்குது. இங்கேருந்து 320 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே போகிறதுக்கு முறையான போக்குவரத்தோ எதுவுமோ இல்லை. அப்புறம் இந்த ஊரில் தான் அவனோட சொந்தம், தொழில், போக்குவரத்து எல்லாமே இருக்குது. ஒரு ஊரில் வாழணும் அப்படின்னா அடிப்படையாக என்ன தேவை? அங்கே ஏதாவது தொழில் பண்ணணும், வருமானம் வரணும், பிஸ்னஸ் இருக்கணும், தெரிஞ்சவன் போனவன் ஏதோ இருக்கணும். இது தனிமைப்படுத்தப்பட்ட புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு ஐசோலேட்டட் நகரம். அங்கே போய் என்ன பண்ணுறது? அங்கே எந்த பிஸ்னஸும் கிடையாது. ஒன்லி அரசு துறை அலுவலகங்கள் மட்டும்தான் இருக்கும். எந்த தனியார் கம்பெனியும் கிடையாது. ஒரே ஒரு கம்பெனி கூட கிடையாது. முழுக்க கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் மட்டும்தான். அங்கே எப்படி ஜனங்க போவாங்க? சரி, ஒருவேளை அங்கே ஷிஃப்ட் ஆகி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அங்கே போய் என்ன தொழில் பண்ணுறது? வருமானத்துக்கு என்ன பண்ணுறது? அதனால மக்கள் யாரும் அங்கே ஷிஃப்ட் ஆகி போகலை. இதனால என்ன ஆகுது அப்படின்னாக்க, அந்த நேப்பிடோன்ற நகரம் 1 கோடி பேருக்கும் மேலே வாழ்றதுக்காக உருவாக்கப்பட்ட நகரம். அதோட கெப்பாசிட்டி வந்து மோர் தென் 1 crore. 2050 இந்த நகரம் 1.5 கோடி பேர் வாழ தகுதியானதாக இருக்கும் அப்படின்னு ஃபியூச்சரிஸ்டிக்காக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் யாரும் போகலை. இதனால் என்ன ஆச்சுனாக்க, அந்த 1 கோடி பேருக்கும் மேலே வாழ தகுதி படைத்த அந்த நகரத்தில் இப்போ வாழ்றது மொத்தம் 9 லட்சம் பேர் தான். இந்த மதிப்பீடு கூட ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த நேப்பிடோ நகரம் புதுசாக உருவாகிருக்காங்க இல்லையா, அது உருவாகிறதுக்கு முன்னாடியே அதோட புறநகர் பகுதிகளாக இருந்த அந்த கிராமங்கள்லாம் இப்போ புதுசாக உருவான நகரத்து கூட அதோட புறநகர் பகுதி மாதிரி சபர்மன் ஏரியாவா அப்படி அட்ஜஸ்டாக ஆயிருக்கும், சேர்ந்துருக்கும். அதனால் அதையெல்லாம் கணக்கு பண்ணி 9 லட்சம் பேர் புதுசாக அந்த ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு காட்டுறாங்க. உண்மை அவ்வளவு கிடையாது. மொத்தமாக அங்கே இருக்கிறது 3 லட்சம் பேர். அந்த 3 லட்சம் பேருமே கூட அரசு ஊழியர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் 1 கோடி பேருக்கு திட்டம் போட்டு அவ்வளவு பணத்தை கொட்டி செலவு பண்ணி அங்கே இருக்கிறது 3 லட்சம் பேர் தான். இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, ரோட்டில் எந்த விதமான நடமாட்டமும் இல்லை. ஒரே கோஸ்ட் சிட்டி மாதிரி இருக்குது. அந்த 20 லைன் ஹைவே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 20 லைன் ஹைவேல ஒரு நாள் முழுக்க கேமரா வச்சு பார்த்தாலும் போகிறது 1-2 வாகனம் தான் போகுது. ஒரு வண்டி இல்லை. ஊரில் நடமாட்டமே இல்லை. அதுவும் சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு பிறகு பார்த்தாக்க சுத்தம். இரவு நேரங்களில் கும்மிருட்டு. வெளியில் வர்றதுக்கு ஒருத்தனும் ஆளே இல்லை. ஜனங்க நடமாட்டமே இல்லை. மக்கள் இப்படி போகிறதுக்கு அஞ்சுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், பர்மாங்கிற நாடு தொடர்ந்து இராணுவ ஆட்சியை பார்த்து வந்திருக்குது. ஜனங்க மத்தியில் அவங்க மனசில் அது பதிவாயிருக்குது.
இப்ப ராணுவம் முழுக்க முழுக்க அவங்களோட கண்ட்ரோல்ல ஒரு நகரத்தை உருவாக்குறாங்க. அந்த ஊர்ல போய் நம்ம குடியிருந்தா முழுக்க முழுக்க ஒரு ராணுவ கண்காணிப்பின் கீழ் வாழ வேண்டியிருக்கும் அப்படின்ற அச்சம் மக்கள் மனசுல ரொம்ப நீக்கமற நிறைஞ்சிருக்குது. அப்புறம் எப்படி அங்க போவாங்க? ஏற்கனவே ரங்கூன்லயே இந்த ராணுவத்தோட கட்டுப்பாடு இதையெல்லாம் அனுபவிச்சவங்க இப்ப புதுசா அவங்களோட முழு கண்ட்ரோல்ல இருக்கிற ஊருக்கு போனாக்க சுதந்திரமா வாழ முடியாதோ அப்படின்ற அச்சம், அதனாலையும் மக்கள் அங்க போகல. அண்ட் அந்த நேப்பிடோவில் அந்த புதுசா கட்டின 1200 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட அங்க வேலை பார்க்குற அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கானது தான். அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி கட்டியிருக்கிறாங்க. மக்கள் போய் அங்க குடியேறலாம் அப்படின்னாலும் கூட அது அவ்வளவு சீக்கிரம்லாம் நடக்காது. இப்போ நான் ஆசைப்படுறேன் அந்த ஊருக்கு போய் எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுங்க, நான் வந்து வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னா என் சௌரியத்துக்குலாம் அங்கே போக முடியாது. அதுக்கு அப்ளை பண்ணணும், அதுக்குன்னு சில அரசு துறைகள் இருக்குது, அதுக்கு மனு போடணும், அந்த சீனியாரிட்டியில் வரணும், இந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாருக்குலாம் கொடுத்துட மாட்டாங்க. அதனால அங்க போய் முதல்ல வாழ்றதே சிக்கலான ஒண்ணு அப்படின்றதுனால மக்கள் அங்க போறதுக்கு தயங்குறாங்க. அப்புறம் ராணுவத்தால உருவாக்கப்பட்ட நகரம் அப்படின்றதுனால அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் எல்லாம் அங்க இருக்குது, கீழே வந்து பங்கர்லாம் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற காசிப் வேற மக்கள்கிட்ட ஹெவியா பரவி இருக்குது. அவங்களோட அச்சத்துக்கு அது ஒரு காரணம். அந்த 20 லைன் ஹைவே பார்த்தோம் இல்லையா, அதுல ஒரு வாகனம் கூட போகல அப்படின்னு சொன்னல, அந்த 20 லைன் ஹைவேவை பத்தி இன்னொரு காசிப், ஆக்சுவலா அது காசிப் இல்லை, என்னன்னா அந்த ஹைவேவை போட்டோவில் பார்க்கும்போது அது ஒரு ரோடு மாதிரியே இல்லை, ஒரு ரன்வே போல இருக்குது, விமானங்கள் ஓடுற ஓடுபாதை போல இருக்குது. ராணுவம் என்ன பிளான் பண்ணி இதை கட்டியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, ஏதோ ஒரு அவசர காலத்துல அதை வந்து விமான ஓடுதலமா பயன்படுத்தலாம். ஏதோ ஒரு போர் வருது, உள்நாட்டு கலவரம் வருது, இவங்கெல்லாம் தப்பிச்சு போறதுக்கு ஒரு அவசரமான ஒரு ரன்வே வேணும்னாக்க ரோட்டையே ரன்வே மாத்திடலாம் அப்படின்ற பிளான்ல அவ்வளவு பெருசா கட்டியிருக்கிறாங்க. உண்மையாவே அந்த பர்பஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது லேட்டரான் அதெல்லாம் ரிவீல் ஆனது. இந்த நேப்பிடோ நகரத்துல ஒரு ஏர்போர்ட், அது வந்து வருஷத்துக்கு 35 லட்சம் பயணிகளை கையாளக்கூடிய அளவுக்கு திறன் படைத்த அவ்வளவு பிரம்மாண்டமான ஏர்போர்ட். ஆனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் அந்த ஏர்போர்ட்ல வந்து போனாலே பெருசு, அப்படி வெறிச்சோடி போய் இது கிடக்கு. ஆனாலும் தொடர்ந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது. அப்புறம் கலர்ஃபுல்லான ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதெல்லாம் யாரும் மக்கள் போறதுக்காக எல்லாம் மக்கள் போகல. அந்த வீக்கெண்டில் அரசு துறை அதிகாரிகள் யாராவது கொஞ்சம் பேர் போயிட்டு வர்றாங்க. மற்றபடி இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சும்மா பூட்டி கிடக்குது. ஜுவல்லரிஸ் இருக்குது இந்த ஊரில், மற்ற இடத்துக்கே எவனும் போகல. ஜுவல்லரியில் போய் யார் வாங்க போறா? அந்த ஜுவல்லரிலாம் வாரம் முழுக்க உட்கார்ந்துருந்தாலும் 4 பேர் 5 பேர் கூட வரமாட்டேங்கிறாங்க. அப்புறம் ஹோட்டல்ஸ், ரொம்ப நவீன ரக ஹோட்டல்ஸ்லாம் நிறைய கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த கட்டின காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் திறக்காத ரூம் எல்லாம் அவ்வளோ இருக்குது. யாராவது வந்தால் தானே திறக்கிறதுக்கு. எல்லா ஹோட்டலும் ஒரு பேய் பங்களா மாதிரி அப்படியே பூட்டி வச்சிருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் இப்படியே இருந்தாலும் அதை பராமரிக்கணும்ல, அப்படியே சும்மா விட்டுருந்தா எல்லாம் வீணா போயிடும் இல்லையா? அதனால சும்மா கிடக்கிற யாரும் ஆள் வராத இந்த சாலைகள் கட்டடங்களுக்கு பராமரிப்பு செலவு அப்படின்ற வகையில மாசத்துக்கு பல கோடிகளை செலவு பண்ணிட்டு இருக்குது இந்த மியான்மர் அரசு. பர்மாங்கிற ஒரு நாடு செல்வ செழிப்பு உள்ள நாடு கிடையாது. அது இன்னைக்கும் ஆசியாவோட மிக மிக வறுமை நிலையில் இருக்கிற ஒரு நாடு. மற்ற மக்கள் நல திட்டங்களுக்கு டைவர்ட் பண்ண வேண்டிய பணத்தை எடுத்து தான் இப்படி ஒரு நகரத்தை கட்டியிருக்கிறாங்க. ஒரு புதிய தலைநகரத்தை கட்டுறாங்க அப்படின்னா அதோட பர்பஸ் என்னவா இருக்கணும்? ஒன்று, அந்த நாட்டுக்கு அப்படி ஒரு தேவை இருக்கணும். ஏற்கனவே இருக்கிற தலைநகரம் பத்தலை, மக்கள் அடர்த்தி அதிகமாயிடுச்சு, தொழிற்சாலைகள் நிறைய வந்துருச்சு, வாழ தகுதி இல்லை. இப்போ ஈரான் நாட்டில் தண்ணீர் பஞ்சம் காரணமாக புதிய தலைநகரத்தை மாற்ற போகிறோம், அதுக்கு ஏதாவது வேற ஊர் தோதுபடுமான்னு பார்த்துட்டு இருக்கோம்லாம் அறிவிச்சிருக்காங்க ஈரான் நாட்டில். அதுபோல் ஏதாவது ஒரு தேவை இருந்து அதனால புதிய தலைநகரத்தை கட்டுறோம் அப்படின்னா அது ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இந்த நாட்டில் அப்படிப்பட்ட எந்த தேவைகளும் இல்லை, மக்கள் அப்படிப்பட்ட கோரிக்கைகளை எழுப்பவும் இல்லை. அப்படின்னா எதுக்காக இப்படி ஒரு தலைநகரத்தை இவங்க கட்டணும்? ஒரே காரணம்தான். அவங்க ஆல்ரெடி சொல்லாத பொதுவில் பேசப்படுகிற எந்த காரணங்களும் உண்மை இல்லை. அதாவது பர்மா அந்த ரங்கூன் வந்து கடற்கரை ஓரத்தில் இருக்குது, மற்ற நாடு படையெடுத்து வந்துருவாங்க அப்படி இப்படின்னு பல காரணங்கள் சொல்றாங்க இல்லையா? இது எதுவும் உண்மை இல்லை. ஒரே உண்மை என்ன அப்படின்னா, மக்கள் புரட்சி இந்த நாட்டில் நடப்பதற்கு எந்த நாளும் அதற்கான வாய்ப்பு இருக்குது. 1988 மிகப்பெரிய மாணவர் புரட்சியை சந்திச்ச நாடு மியான்மர். அப்போ அந்த ஆட்சி மாற்றம்லாம் ஏற்பட்டு அப்புறம் மறுபடியும் இராணுவத்தோட அடக்குமுறை வந்துச்சுன்னு வைங்களேன். இப்போவும் கூட மியான்மரில் மாணவர் புரட்சிக்கான அறிகுறிகள் அடையாளங்கள் அப்பப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படிப்பட்ட புரட்சி ஒன்று நடந்துச்சுனாக்க இப்போ நடக்கிற இராணுவ ஆட்சி கை நழுவி போயிடக்கூடாது. அப்போ தங்களோட கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்கிற மாதிரியான ஒரு நகரத்தை அவங்க உருவாக்கணும். அதனால தான் இப்போ இருக்கிற
இந்த ரங்கூன்ல இருந்து 320 கிலோமீட்டர் தள்ளி நாட்டோட மைய பகுதியில் மக்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியாவில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான நகரத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த நேப்பிடோ புதிய நகரத்தில் ஒவ்வொரு பில்டிங்க்கும் இடையில மிகப்பெரிய இடைவெளி. 20 லைன் ஹைவே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது 20 லைன் ஹைவே மட்டும். மற்றபடி ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் ஒவ்வொரு ஜோனுக்கும் இடையிலையும் மிக மிக பிரம்மாண்டமான இடைவெளி, பெரிய பெரிய சாலைகள் இருக்குது. இதோட அர்த்தம், ஏதாவது மக்கள் போராட்டம், மாணவர் போராட்டம்னு எல்லாரும் கிளம்பி வீதிக்கு வந்துட்டாக்க பிராட் ரோட்டில் அவங்க வரும்போது இராணுவத்தால் அவங்கள ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஒரே காரணத்துக்காக தான் இப்படி ஒரு கோஸ்ட் சிட்டியை இந்த மியான்மர் இராணுவ அரசு கட்டியிருக்குது. 700 கோடி ரூபாய் செலவு. மியான்மர் மக்கள் இருக்கிறதுலே துயரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆசியாவில் மிக வறுமையான நாடுகளில் ஒன்று மியான்மர். ரங்கூனில் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் அவ்வளவு இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஃப்யூச்சரில் தங்களோட ஆட்சி பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் தங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணி அந்த இராணுவ அரசு இப்படி ஒரு நகரத்தை கட்டியிருக்குது. உலகத்தில் ஒஸ்ட் மெகா ப்ராஜெக்ட் அப்படின்னு சிலதை பட்டியலிடுறாங்க. பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி ஒரு ப்ராஜெக்டை கட்டினா மக்கள் யாரும் அந்த பக்கம் வராமல் நிராதரவாக கைவிடப்படுகிற பல ப்ராஜெக்டுகள் உலகம் முழுக்க இருக்குது. அந்த வரிசையில் மியான்மர் நகரத்தோட இந்த புதிய தலைநகரம் நேப்பிடோ சேர்ந்துருக்குது. உலகத்தோட பல முக்கியமான மீடியாக்கள் இதை கோஸ்ட் சிட்டி அப்படின்னு அழைக்கிறாங்க. இதே போல் மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோடு சந்திக்கிறேன். நன்றி.